இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த மாலை வேளையில் உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆராதனையில் நம்மோடு கூட கர்த்தர் இடைப்பட்டார். இந்த மாலை வேளையிலும் அவருடைய வார்த்தையின் மூலமாகவும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். நம்முடைய இருதயங்களை அவருக்கு நேராக திருப்புவோம். வசனம் நம்மோடு கூட பேசட்டும். வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஏசாயா 26வது அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். நான் காலையில் சொன்னது போல இந்த வேத பகுதியை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்ததான வெற்றியை இஸ்ரவேலர்கள் கொண்டாடி பாடுகிற ஒரு பாடல். இந்த மாதத்தில் நம்மளுடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் வெற்றிகளை கொடுக்கும் போது, ஆண்டவரே அப்படிப்பட்ட வெற்றி பாடல் எங்களுடைய வாழ்க்கையிலும் வருவதற்கு கர்த்தர் கிருபை தருவாராக என்று சொல்லி நாம் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. எதை குறித்து பாடுகிறார்கள்? அவர்கள் வெற்றி அடைந்து திரும்பும் போது, ராஜா யுத்தத்திற்கு போகும்போது அரண்மனுடைய வாசல் எல்லாம் மூடப்பட்டிருக்கும். ராஜா வெற்றி அடைந்து திரும்ப வரும் பொழுது அந்த அரண்மனை வாசல் திறக்கப்பட்டு அவரை ஒரு வெற்றியோடு கூட ராஜாவை என்ன பண்ணுவார்கள்? வரவேற்பார்கள். அதை நினைத்தவராகத்தான், மனதில் கொண்டவராகத்தான் 26வது அதிகாரம் 2வது வசனத்தில் இப்படி எழுதுகிறார். சத்தியத்தை கை கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசல்களை திறவுங்கள் என்று சொல்லுகிறார். ஏன் திறக்க வேண்டும்? அவர்கள் வெற்றியோடு கொண்டாட்டத்தோடு திரும்பி வருகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு கதவுகளை திறவுங்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேவன் அந்த வேத பகுதியிலே வாசிக்கும் பொழுது ஆண்டவர் காத்து கொள்ளுகிற ஒரு தேவன். இந்த காத்து கொள்வீர் என்ற வார்த்தையை குறித்து இந்த வார்த்தை வேதத்தில் பார்க்கும் பொழுது 4 வித அர்த்தங்களை கொண்டதாக இருக்கிறது. அந்த 4ம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்வதற்கு எதிர்பார்த்து அவருக்கு மகிமையை செலுத்த நம்முடைய வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வாய்ப்பை தரும்படி ஒரு ஜெபத்தோடு கூட இந்த மாலை வேளையில இந்த வார்த்தைகளை கேட்க அன்போடு கூட நான் கேட்கிறேன். நான் காலையில பாதுகாக்கிறார், காத்து கொள்ளுகிறார் என்பதனுடைய அர்த்தம், முதல் அர்த்தம் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா. எதிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார்? யாரை பாதுகாக்கிறார்? தமக்கு அருமையானதை, தமக்கு சொந்தமானதை, தான் தம்மாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறார். எந்தெந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார் என்று சொல்லும் பொழுது 3 வித காரியங்களிலிருந்து ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை தமக்கு சொந்தமானதை, தமக்கு அருமையானதை கர்த்தர் காத்துக் கொள்ளுகிறார். முதலாவது சத்துருவினுடைய தாக்குதல்களிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஆகவே நான் சுருக்கமாய் சொல்லிவிட்டு நான் போகிறேன். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவனுக்கு விரோதமாக சத்துரு எத்தனை தாக்குதல்களை கொண்டு வந்தாலும் நம்மை பாதுகாக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது எதிலிருந்து ஆண்டவர் பாதுகாக்கிறார்? சத்துருவினுடைய கண்ணிகளிலிருந்து. கண்ணி என்று சொல்லும் பொழுது நம்முடைய கண்ணுக்கு தெரியாமல் செய்யப்படுவதுதான் கண்ணி. அல்லேலூயா. நமக்கு தெரியாமல் சத்துரு நமக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறான், வலைகளை விரிக்கிறான். அந்த தாக்குதல்களிலிருந்து ஆண்டவர் தமக்கு சொந்தமானதை, தமக்கு பிரியமானதை, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டதை கர்த்தர் பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 3வது தீமையை விலக்கி காக்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த 3 நிலைமைகளிலே, முதலாவது 3 சூழ்நிலைகளிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். 2வது இந்த காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம் தேவன் பத்திரமாக்குகிறவர். முதலாவது பாதுகாக்கிறவர், 2வது பத்திரமாக்குகிறவர். எதை பத்திரமாக்குகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவர். காத்துக்கொள்ளுதல் என்றால் இங்கே பாதுகாக்கிறவர் அல்ல,
பத்திரமாக்குகிறவர். எதை நாம் ஒப்பு கொடுப்போம், எதை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், நம்மாலே முடியாததை, நம்மாலே அடக்க முடியாததை நாம் அவருடைய கரங்களிலே கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை சிலருடைய வாழ்க்கையில், ஆண்டவரே என்னுடைய பிரச்சனை பெருசா இருக்கு, அதை நான் உங்களுடைய கரங்களிலே கொடுக்கிறேன். என் பிள்ளைகளை நடத்துவது கடினமா இருக்கிறது, அதை நான் நம்முடைய கரங்களிலே கொடுக்கிறேன். அல்லது எந்த சூழ்நிலை நம்மால கட்டுக்கடங்க முடியாம போய் கொண்டிருக்கிறதோ அதை எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது அவர் அந்நாள் வரைக்கும், எந்த நாள் வரைக்கும், வருகையின் நாள் வரைக்கும் பாதுகாக்க, பத்திரமாக்க அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். காலையில் சொன்ன நம்முடைய ஆண்டவர் நம்பத்தக்கவர், நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். அவரிடத்துல நம்ம எதை ஒப்பு கொடுக்கிறோமோ அதை காத்து கொள்வதற்கு அவர் உண்மை உள்ளவர், நம்பத்தக்கவர். அந்த தேவனை நாம் சார்ந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. மூன்றாவது காரியத்தை இந்த மாலை வேளையிலே பார்ப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். ஏசாயாவின் புஸ்தகம் 27வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும், நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். மூன்றாவது, பராமரிக்கிறவர், காத்துக்கொள்வார் என்ற வார்த்தையினுடைய மூன்றாவது அர்த்தம், நம்முடைய தேவன் பகிர்ந்து கொடுப்பவர், பராமரிக்கிற ஒரு நல்ல தேவன். ஒரு நல்ல திராட்சை தோட்டத்தை குறித்து இங்கே பார்க்கிறோம். அந்த திராட்சை தோட்டத்தை குறித்து ஒரு பாடல், அந்த பாடல் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அந்த திராட்சை தோட்டத்தை நான் காத்து கொள்வேன். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களை ஆண்டவர் பாதுகாக்கிறவர், பத்திரப்படுத்தி அப்படியே தருகிறவராய் இருக்கிறார். மூன்றாவது காத்துக்கொள்வார் என்றால் பொருள், இங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது, அந்த தோட்டத்தை பாதுகாக்க வேலி தேவை, கண்காணிக்க ஒரு காவலாளர், ஒரு செக்யூரிட்டி தேவை. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அதை காப்பாற்றுவேன், நான் அதை காத்து கொள்ளுவேன். அப்ப காப்பாற்ற என்ன செய்யணும்? 27வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 27:3 மறுபடியும் வாசி. அக்காலத்திலே நான், 3வது வசனம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும். அங்க பாருங்க, அந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் அவைகளுக்கு தண்ணீர் பாய்ச்சுவேன். தண்ணீர் எதற்கு பாய்ச்ச வேண்டும்? அது வளர செய்ய. இருப்பது போலவே இல்லாமல் அது பலன் தர வேண்டும். அது மட்டுமல்ல, அது இலை வரும்போது, அதிலே இலைகள் வரும்போது, அதிலே மலர்கள் வரும்போது, காய் காக்கும் போது, இவைகளை அழிக்க ஏதாவது சிறுநரியோ குளிநரியோ பூச்சியோ எதுவும் வந்தால் அது ஒன்றும் சேதப்படுத்தாதபடி அதை நான் காத்துக்கொள்ளுவேன். அல்லேலூயா. 2 காரியம் செய்கிறார். ஒன்று சொல்றாரு, தேவையானதை நான் கொடுப்பேன். அல்லேலூயா. 2வது, அதை நான் கண்காணித்து வருவேன். பக்கத்தில் இப்ப பார்த்து சொல்லுங்களேன், தேவையானதை கொடுப்பவர், 2வது கண்காணித்து வருபவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதற்காக தேவையானதை கொடுக்கிறார்? எதற்காக அவர் கண்காணிக்கிறார்? வெற்றி அடைய செய்ய, கண்ணியிலிருந்து காப்பாற்றுவார், நம்பிக்கையை உறுதிப்படுத்த, ஒப்படைத்தமே அதை பத்திரமாக்கி கர்த்தர் வைப்பார். நம்முடைய வாழ்வு பலன் தருவதாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நம்மை காத்து கொள்வார். பலன் தர செய்வதற்கு தேவையானதை அவ்வப்போது பகிர்ந்து கொடுப்பவராக இருப்பதற்கு பெயர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 4வது மாதத்தில், ஆண்டவரே
என்னுடைய ஆவிக்குரிய நிலையில இதுவரை பலன் தராமல் இருக்கிற பகுதி எதுவோ அதை பலன் தர செய்வதற்கு தேவையானதை நீர் தருவீர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த 3வது மாதம் வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய நிலைமையில் எந்த பகுதியில் பலன் தர முடியாமல் இருந்ததோ அந்த பகுதியில் பலன் தருவதற்கு தேவையானதை தருவீர். தருகிறது மாத்திரமல்ல, அதற்கு இடையூறாக எந்த சத்துருவின் கிரியை இருந்து நம்மை சேதப்படுத்தி கொண்டிருக்கிறதோ அதை அழித்து போடவும் என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். என்னுடைய தொழிலிலே, என்னுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய கையினுடைய பிரயாசத்தில் ஒருவேளை இதுவரை பலன் இல்லாமல் இருந்தால் இந்த மாதம் பலன் வருவதற்கு தேவையானதை என் ஆண்டவர் செய்வார். நம்புறவங்களை விசுவாசித்து கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. தடுத்து அழிப்பதையும் கர்த்தர் அகற்றுவார். இந்த மாத செய்வீராக, அனுபவிக்க கிருபை தருவீராக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் 30வது அதிகாரம் 31வது வசனம். அதற்கு அவன் நான் உனக்கு என்ன தர வேண்டும், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்று யாக்கோபு நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். உம்முடைய மந்தையை மறுபடியும் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். அவனுடைய மாமனார் யாக்கோபு மேல பொறாமை கொள்கிறார். அவனை ஏமாற்ற நினைக்கிறார் மாமனார் யாக்கோபை. இப்படி எல்லாம் இருந்தாலும் யாக்கோபு சொல்கிறார், உம்முடைய மந்தையை திரும்ப நான் மேய்த்து காப்பேன். காப்பது என்பது வேலி அடைத்து பாதுகாப்பது மட்டுமல்ல, பத்திரப்படுத்தி திரும்ப தருவது மட்டுமல்ல, என்னிடம் 10 கொடுக்கப்பட்டால் 100 நான் திரும்ப தருவேன். அல்லேலூயா. அதற்கு தேவையான பராமரிப்பு, அதற்கு தேவையான கரிசனை, அதற்கு எதெல்லாம் அவசியமோ அது அனைத்தையும் இந்த மாதத்தில் கொண்டு வருவதற்கு என் ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் பலன் தர தேவையானதை கொடுக்க பராமரிக்கிறவராய் இருக்கிறார். லூக்கா 13வது அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 13வது அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவர் தோட்டக்காரனை நோக்கி இதோ 3 வருஷமாய் இந்த அத்தி மரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது? நல்லா பாருங்க, இந்த பகுதியில் அத்தி மரம் 3 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா எதிர்பார்க்கிறார், பலனே அது தரவில்லை. எஜமான் சொல்லுகிறார் வேலைக்காரனை பார்த்து, வெட்டி போடு, இது ஏன் நிலத்தையும் கெடுக்கிறது என்று சொல்லும் பொழுது தோட்டக்காரன் சொல்கிறார், எஜமானனே, 1 வருஷம் எனக்கு டைம் தாரும், நான் அதை பாதுகாக்கிறேன். எப்படி? கொத்தி ஏறு போடுவேன். லூக்கா 13வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். அதை கொத்தி எரு போடுவேன். எதற்காக? இதையெல்லாம் செய்தால் எப்படியாவது அது கனி கொடுக்க வரும் என்பதை அறிந்து இந்த 4வது மாதத்தில் பலன் தர செய்வதற்காக உம்மேல் நம்பிக்கையாய் இருப்பவர்களை பராமரித்து பலன் தர செய்வீராக. நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அநேக வருடங்களாக எதிர்பார்த்திருக்கிறார். என்னுடைய பிள்ளை பலன் தரும், கனி தரும் என்று சொல்லி எதிர்பார்த்து வந்து ஏமாந்து போகிறார். எஜமான் சொல்லுகிறார், ஏன் இதை இருக்கணும், பலன் தரல, ஏன் இதை வெட்டி போடுன்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார், 1 வருஷம் டைம் தாரும், இதை சுற்றி நான் பராமரிப்பேன்,
இதை சுற்றி கொத்தி நான் என்ன பண்ணுவேன், எரு போடுவேன், நான் பராமரிப்பேன். இது நிச்சயமாக என்ன பண்ணும், கனி தரும். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இந்த இடத்துல 2 சொற்கள் சொல்லப்படுகிறது. ஒன்று, தண்ணீர் பாய்ச்சுவேன் என்று மட்டும் சொல்லவில்லை. அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை என்னன்னா, அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சுவேன். ஆண்டவர் என்ன சொல்வார், அதற்கு தேவை தண்ணீர் அடிக்கடி. நாம் கேட்பதினால் அல்ல, தண்ணீர் தம்முடைய சூழ்நிலைக்கு எப்பொழுதெல்லாம் தேவை என்பதை அவர் உணர்கிறாரோ அப்பொழுதெல்லாம் பலன் தருவதற்கு தேவையான எல்லாவற்றையும் என் கர்த்தர் தருவார். அல்லேலூயா. அடிக்கடி. ஒருவேளை நாம் சலித்து போனாலும் அவர் கொடுக்க சலிக்காத ஒரு கர்த்தர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம சலித்து போனாலும் அவர் கொடுக்க சலிக்காமல் இருக்கிற ஒரு நல்ல கர்த்தர். அந்த கர்த்தர் சொல்றார். 2வது சொல்கிறார் ஒரு வார்த்தை, முதல் வார்த்தை அடிக்கடி என்ன பண்ணுவேன், தண்ணீர் பாய்ச்சுவேன். 2வது சொல்லுகிற ஒரு வார்த்தை, இரவும் பகலும் பாதுகாப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம், 24 மணி நேரமும் 7 நாட்களும் அதை நான் என்ன பண்ணுவேன், பாதுகாப்பேன். எதிலிருந்து, வெளியே இருந்தோ உள்ளே இருந்தோ எதுவும் பலனை கெடுத்து போடாதபடி, ஒன்றும் அதை சேதப்படுத்தாதபடி இரவும் பகலும் நான் அதை பாதுகாப்பேன். அர்த்தம் என்ன, பகலில் நீ வேலை செய்வாய் மகனே மகளே, நீ வேலை செய்யும் போது தருவேன், நீ தூங்கும் போதும் தருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பகல்ல வேலை செய்யும் போதும் தருவார், இரவில் தூங்கும் போதும் கர்த்தர் தருவார். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இந்த மாதம் ஆண்டவரே, நாங்கள் பகலிலே எங்கள் ஆஃபீஸில் ஆண்டவரே, நாங்கள் வேலை செய்கிற நேரத்தில் ஆண்டவரே, நடக்கும் என நினைத்த காரியங்களை நீர் செய்ய வல்லவர். நாங்கள் தூக்கத்திற்கு போன பிறகும் நீர் அதை மனதில் வைத்து அந்த காரியத்தை வாய்க்க பண்ண வல்லவராய் இருக்கிறீர். அல்லேலூயா. பலன் தர செய்வதற்கு தேவையானதை அடிக்கடி தருவீர், இரவும் பகலிலும் நீர் அதை தருவதற்கு வல்லவராய் இருக்கிறீர். பலன் தர செய்வதற்காக செய்கிறீர், பலன் தர வைக்க நீர் விரும்புகிறவராகவும் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையினுடைய 4வது அர்த்தம் 89வது சங்கீதம் 28வது வசனம். சங்கீதம் 89:28. என் கிருபையை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன். என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். 4வது காத்துக்கொள்வீர் என்பதனுடைய அர்த்தம் பெர்ஃபெக்டா செய்வார், முழுமையாக்கி கர்த்தர் தருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவது என்ன சொன்ன, பாதுகாக்கிறவர். 2வது பத்திரமாக்குகிறவர். 3வது பராமரிக்கிறவர். 4வது முழுமையாக்கி தருபவர். என் கிருபையை அவனுக்காக என்றென்றைக்கும் காப்பேன். என் கிருபையை அருளி செய்வேன், என் கிருபையினால் நிரப்புவேன் என்று சொல்வதற்கு பதில் என் கிருபையை அவனுக்காக காப்பேன் என்கிறார். ஏன் அந்த சொல்லை ஆண்டவர் உபயோகிக்கிறார்? ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு அந்த குடும்பத்திற்கு கிருபையை ஆண்டவர் வாக்கு பண்ணி இருந்தார். அந்த கிருபைக்கு பெயர் நிச்சயமான கிருபை. அந்த கிருபை எதற்கு? கர்த்தருடைய சிங்காசனம் அவனுடைய குடும்பத்தை விட்டு நீங்குவதில்லை என்ற ஒரு காரியம் நிறைவேற கிருபையை கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இப்போது சொல்லுகிறார், அந்த கிருபையை நான் காத்துக்கொள்வேன். என்ன அர்த்தத்தில் சொல்லுகிறார்? நான் நினைத்த காரியம் நிறைவேறுவதற்கு, ஒருவேளை உன்னுடைய குடும்பத்தில்
தகுதியே இல்லாமல் போனாலும் நான் கிருபையை அதற்காக விளக்க மாட்டேன். பக்கத்துல சொல்லுங்க, ஒருவேளை தகுதியே இல்லாமல் போய்விட்டாலும் அந்த கிருபையை நான் விளக்க மாட்டேன். நீங்கள் ஆயத்தமாகி இடமளிக்கும் போது அந்த கிருபையை எடுக்காமல் நான் காத்து கொண்டிருப்பேன். 89வது சங்கீதம் 29வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 89:29. அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கவும் அவன் ராஜாசனம் வானங்கள் உள்ள மட்டும் நிலை நிற்கவும். அது எதுவரை வைத்திருப்பார்? நாம் ரெடியாகி வந்து நம்மை குறித்த அவர் நோக்கம் நிறைவேறுவது அவர் கிருபையினால் தான் நிறைவேற வேண்டும். அதை செய்வதற்கான கிருபையை என் ஆண்டவர் கொடுப்பார். இந்த செயலுக்கு பெயர் கர்த்தர் கொடுத்த கிருபை. ஒரு நோக்கத்திற்காக நோக்கம் நிறைவேறும் வரை அந்த கிருபையை குறைக்காமல் பாதுகாக்கிற ஒரு வசனத்தை சொல்லுகிறேன். 138 சங்கீதம் 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது. உமது கிருபை என்றும் உள்ளது. உம்முடைய கரத்தின் கிரியைகளை விடாதிருப்பீராக. வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அப்படின்னு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் முழுமையாக்கி தருவார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷனை கர்த்தர் காத்து கொள்வார் என்றால் அர்த்தம், அந்த மனிதன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் எதற்காக கிருபை கொடுத்தீரோ, எதை செய்ய நீர் கிருபையை தக்க வைத்தீரோ, அந்த கிருபையை அகற்றாமல் அந்த கிருபையின் மூலம் செய்து முடிக்க வேண்டிய வேலையை செய்ய முழுமையாக்க என் மேல் கிருபை உள்ளவராய் இருக்கிறீர். இது அவர் நம்மை குறித்து ஆண்டவர் போட்ட திட்டம். அது நிறைவேற்ற கர்த்தர் காக்கிறார். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 3வது வசனம். 2 நாளாகமம் 24வது அதிகாரம் 3வது வசனம். அவனுக்கு யோய்தா 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். 2 ஸ்திரீகளை விவாகம் செய்து கொடுத்தான். அவர்களால் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றார். 2 நாளாகமம் 24:3. சரி, நான் சொல்றேன். அவனுக்கு ஒரு ஆசை, ஒரு விருப்பம் இருந்தது. இது ஆண்டவரால் அவனுக்கு சொன்னதல்ல. அதாவது ஆலயத்தை கட்டுவதை குறித்து சொல்லப்பட்டிருக்கும் அந்த வசனம் தான் அது. அவனுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? கர்த்தருடைய ஆலயத்தை நான் புதுப்பிக்க வேண்டும் என்று அவனுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குரிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். 2 நாளாகமம் 24:13 வாசிங்க. 24:13. அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். நல்ல கவனிங்க. அந்த பகுதியில் சொல்லப்பட்ட அந்த வேலையை அவன் செய்ய துவங்குகிறான். அந்த வேலையை தங்கள் கையினாலே விசாரிக்கிறவர்கள் நடந்து ஏற பண்ணி, கம்ப்ளீட் மட்டுமல்ல, முடித்தது மட்டுமல்ல, நடந்தேற பண்ணி முந்தின சீருக்கு அதை கொண்டு வந்து பலப்படுத்தினார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காக்கிறார் என்றால் அர்த்தம் பெர்ஃபெக்ட். எப்படி செய்வார்? நடந்தேற பண்ணி முழுமையடைய செய்வீர். ஏதோ முடிந்தது என்று சொல்லாமல் முந்தின சீர் அதற்கு எப்படி இருந்ததோ அங்கேயே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார். அல்லேலூயா. ஒரு முறை இழந்தது, அது இடிபட்டது. இப்போது இனிமேல் இடிக்கப்படக்கூடாது என்பதற்காக என் ஆண்டவர் முழுமையாக்குகிறார். ஆண்டவரே, உம்மேல் நம்பிக்கையுள்ள மனிதனை நீர் காத்து கொள்ளுகிற தேவன். கன்னிகளுக்கு விளக்குகிறவர்கள் நாங்கள் பலன் தர வேண்டும் என்பதற்காக அவசியமானதை கொடுக்கிறீர்.
நீர் தந்த கிருபையை முழுமையாக்க முடித்து தர காரணம் நான் நீதி உள்ளவர் மட்டுமல்ல, அந்தமுமானவர், நான் அல்பாவுமானவர். துவக்கிறவரும் நான் தான், முடிக்கிறவரும் நான் தான். அல்லேலூயா. முடித்து வைக்கிற தேவன், துவக்கிற தேவன் மட்டுமல்ல, முடிவு பெற செய்கிற தேவனும் அவர்தான். கர்த்தர் நம்மை காத்துக்கொள்வார். இந்த 4 காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையில நாங்கள் செய்ய எதிர்பார்த்திருக்கிறோம். முதலாவது பாதுகாக்கிறவர், 2வது பத்திரமாக்குகிறவர், 3வது பராமரிக்கிறவர், 4வது முழுமையாக்கி தருகிறவர். இந்த 4 காரியங்களையும் இந்த 4வது மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வதற்காகத்தான் எதிர்பார்த்து இந்த மாலை வேளையில் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த 4 காரியங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ய வேண்டுமானால் நம்மிடத்தில் ஆண்டவர் 2 காரியங்களை எதிர்பார்க்கிறார். வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனம். வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 10வது வசனம். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியினால், நீ காத்துக்கொண்டபடியினால் பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். அல்லேலூயா. அங்க முதல் பகுதியில் சொல்றாரு, நான் சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் ஆண்டவர் இந்த மாதத்தில் நம்மோடு பேசின பாதுகாவலை, பராமரிப்பை, பத்திரப்படுத்துதலை, துவக்கினதை முழுமையாக்கி முடித்து கொடுக்கும் அவர் கிருபையை வெளிப்படுத்த ஆண்டவர் நம்மிடத்தில் கேட்பது, சபையே, இதுவரைக்கும் நான் சொல்லியிருக்கிற வார்த்தைகளை நீ காத்துக்கொள். அவர் வசனத்தை நீ கை கொள்வதினாலே, வாழ்க்கையில் அவருடைய வார்த்தையை, அவருடைய வசனத்தை நீ கடைபிடிப்பதினாலே ஆண்டவர் சொல்றார், கடைபிடிச்சினா உன்னை நான் காத்துக்கொள்வேன். இந்த காத்துக்கொள்வதனுடைய 4 அனுபவங்களையும் உனக்குத்தான் நான் தர ஆயத்தமாயிருக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், இதுவரைக்கும் என்னுடைய வார்த்தைகளை, வசனங்களை எழுதி உன்னுடைய கையில் கொடுத்திருக்கிறேன், உனக்கு நான் போதித்து வருகிறேன். அதை நீ காத்துக்கொள், அதை நீ கடைபிடி, வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றுவாயானால் உன்னை காத்துக்கொள்கிற 4 விதங்களிலும் நான் உனக்கு தேவனாய் இருப்பேன். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12வது வசனமும் 14வது வசனமும். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 12, 14. அதன் நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்வதற்கு வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட அந்த நற்பொருளை நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியினாலே காத்துக்கொள். ஆண்டவர் சொல்றாரு, ஒப்புவிக்கப்பட்ட நற்பொருளை பரிசுத்த ஆவியினாலே, பரிசுத்த ஆவியானவருடைய நடத்துதல் இல்லாவிட்டால் இதை நம்மால் பாதுகாக்க முடியாது. நம்மை நம்பி ஒப்பு கொடுத்த ஒன்று, அது என்ன? கர்த்தர் நமக்கு கொடுத்த தரிசனம், ஆண்டவர் நமக்கு கொடுத்த லக்கு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அழைப்பு, ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்து, ஆண்டவர் நமக்கு கொடுத்த அபிஷேகம். இதை நம்முடைய சொந்த ஞானத்தால் பாதுகாக்க முடியாது. பக்கத்தில் சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், உங்களுக்கு கொடுத்த லக்கு, உங்களுக்கு கொடுத்த அழைப்பு, உங்களுக்கு கொடுத்த தாளந்து, உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், உங்கள் ஞானத்தை, திறமையை வச்சு பாதுகாக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருடைய உதவி தேவை. நம்முடைய வாழ்க்கையில் தரிசனம், வரங்கள், அழைப்பு, இது எல்லாமே
பரிசுத்த ஆவியானவரால் தான் நமக்கு வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப அந்த பரிசுத்த ஆவியினாலே நமக்கு கொடுக்கிறாரே, அதை அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு காத்து கொள்வதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால் இந்த 4 காரியத்தையும் செய்ய நான் ஆயத்தம். முதல் ஆண்டவர் கொடுக்கிற கண்டிஷன், என் வார்த்தையை வசனத்தை இதுவரைக்கும் நான் சொன்னதை எழுதினதை உனக்கு போதித்ததை கடைபிடி, விட்டு விடாதே. 2வது கண்டிஷன், உனக்கு நான் கொடுத்துருக்கிறேன், உன்னை நம்பி ஒரு நற்பொருளை கொடுத்துருக்கிறேன், தரிசனம் கொடுத்துருக்கிறேன், உனக்கு லக்கை கொடுத்துருக்கிறேன், உனக்கு தாளந்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறேன், உனக்கு அழைப்பை கர்த்தருடைய பிள்ளையாய் உன்னை நான் அழைத்திருக்கிறேன். இதை கொடுத்தவர் பரிசுத்த ஆவியானவர். இந்த கொடுத்த இந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வருகை மட்டும் நான் காத்து கொள்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தால், காத்து கொள்வீர் என்ற வார்த்தையினுடைய 4 அர்த்தங்களை சொல்லி கொடுத்த நமக்கு காண்பித்த தேவன் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் முழங்காற்படியிட்டு ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். நம்முடைய தேவன் நல்லவர், நம்மை நேசித்தவர். இந்த மாதத்தில் உன்னை நான் காத்து கொள்ளுவேன் என்று சொல்லி சொல்லுகிறவர். முதலாவது சொல்றாரு, நான் காத்துக்கொள்வேன் என்று காத்துக்கொள்வீர் என்ற வார்த்தையினுடைய முதலாவது அர்த்தம் உன்னை நான் பாதுகாக்கிறவர். 2வது அர்த்தம் உன்னை பத்திரமாக்குகிறவர். 3வது பகிர்ந்து கொடுத்து உன்னை பராமரிக்கிற தேவன். 4வது காரியம் முழுமையாக்கி பர்ஃபெக்டா அவர் தருகிற தேவன். இதை ஆண்டவர் செய்யணும்னா நம்மிடத்தில் 2 நிபந்தனையை கர்த்தர் வைக்கிறார். முதல் நிபந்தனை, நான் சொன்ன வார்த்தைகளை, எழுதி கொடுத்த வார்த்தைகளை, போதித்த வார்த்தைகளை, வசனத்தை நீ கைக்கொள், காத்துக்கொள், வாழ்க்கையில கடைபிடி. 2வது ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நம்பி ஒரு நற்பொருளை கொடுத்திருக்கிறேன், உனக்கு இல்லை ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறேன், ஒரு லக்கை கொடுத்திருக்கிறேன், ஒரு அழைப்பை கொடுத்திருக்கிறேன், ஒரு தாளந்தை கொடுத்திருக்கிறேன், ஒரு அபிஷேகம் கொடுத்திருக்கிறேன். உன் சொந்த ஞானத்தில் திறமையில் இதை நீ பாதுகாக்க முடியாது. இந்த தரிசனம், வரங்கள், அழைப்பு எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர், இந்த மாலை வேளையில நீர் கொடுத்த நற்பொருளை உம்முடைய வருகை மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு காத்து கொள்வதற்கு என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுப்பீர்களானால் முடிவு பரியந்தம் அவர் பாதுகாத்து கொள்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல மாலை வேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் எங்களை நேசித்த ஆண்டவர் பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் காத்துக்கொள்ளுகிற தேவன் என்று சொல்லும் பொழுது, முதலாவது எங்களை பாதுகாக்கிறவர் ஆண்டவர், எங்களை பத்திரப்படுத்துகிறவர், எங்களை பராமரிக்கிறவர் ஆண்டவர். 4வது முழுமையாக்கி தருகிற தேவன். இதை நீர் செய்ய வேண்டுமானால் நீர் சொல்லுகிற 2 நிபந்தனைக்கு எங்களை இந்த மாலை வேளையில் அர்ப்பணிக்கிறோம். முதலாவது வார்த்தைகளை, வசனங்களை நாங்கள் காத்துக்கொள்வோம், கை கொள்வோம், வாழ்க்கையில கடைபிடிப்போம், அதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். 2வது எங்களை நம்பி கொடுத்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவர் தான் கொடுத்தீர். அந்த நற்பொருளை பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு வருகை மட்டும் காத்துக்கொள்ள என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த 4 காரியங்களும் அப்படியே அனுபவமாய் மாறி அன்றைக்கு இஸ்ரவேலர் பாடினது போல ஒரு ஜெய பாடலை எங்கள் பிள்ளைகள் துதியின் பாடலை பாட கர்த்தர் உதவி செய்வாராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.